வணக்கம். பேதைமை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இன்னும் ஒரு குறள் உங்களுக்கு இருக்குது. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம செய்கிற தவறுகள் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை திருத்திக்கணும் இல்லையா? இது ரொம்ப முக்கியம். செல்ஃப் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். எல்லார்ட்டையுமே என்ன இருக்கும்? ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இருக்கும். எல்லாரும் 100% நல்லவங்களும் இல்லை, 100% கெட்டவங்களும் இல்லை. ஆனால் அவங்கவுங்களுக்கு உள்ளர இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மக்கிட்ட வேண்டாத விஷயங்கள் என்னங்கிறதையும் நாம் தான் கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? கெட்ட விஷயங்களை விடுவித்து விட வேண்டும். இது நம்மளுடைய கடமை கூட. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூடு முட்டி மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஊருக்கு உபதேசம் பண்ணிவிட்டு நாம் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு குறள் வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்கிறாரு. பாப்பம்மா. ஓதி உணர்ந்தும் பிறர் கூரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையர் இல். ஓதி உணர்ந்தும் பிறர் கூரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையர் இல். அழகாக இருக்குது. 2 வரி தான். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள். ஓதி உணர்தல். நல்லா படிச்சிருப்பான், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதை தான் என்ன சொல்கிறாரு? பிறர் குறைத்தும் தான் அடங்கா. அவர் மட்டும் என்ன செய்ய மாட்டார்? சொன்னதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டார். ஊருக்கு உபதேசம் சொல்லுவது யாருக்கும் எளிதாம். ஒரு விஷயத்தை சொல்கிறது எல்லாருக்கும் சுலபம். ஆனால் அதை கடைப்பிடிக்கணும் இல்லையா? அதை கடைப்பிடிக்க மாட்டாங்க. அவங்க அதை விட மோசமான பேதையர் மூடு முட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறார். அது சேனம் கட்டின குதிரைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரே பக்கம் போயிட்டே இருக்கார். நம்ம செய்கிறத நல்லதாக கெட்டதான்னு பார்க்குறதே இல்லை. அது மாதிரி இருக்கிறது தான் வள்ளுவனார் இங்கே சொல்கிறாரு. ஓதி உணர்ந்துன்னா நல்ல விஷயங்களையும் நல்ல நூல்களையும் நல்ல கருத்துக்களையும் படித்தவர்கள் தான் படித்ததை பிறருக்கு அழகாக சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதுபடி நடக்க மாட்டாங்க. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நம்ம படித்ததோடு நிறுத்தக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வாழ்வியலில் கடைபிடிக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பேதைகள் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக படிப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் அதுபடி நடந்துக்க மாட்டாங்க. இதுதான் இந்த குறள். சரியா? பேதையின் பேதையரில். ஆக இவ்வளவு அருமையான குறட்களை உங்களுக்கு வழங்கிய வள்ளுவ பெருந்தகையாரை நாம் மிகவும் பணிவோடு வணங்க வேண்டும். அவருடைய கருத்துக்களில் ஏதாவது ஒன்றையாவது நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றி. உங்களுடன் உரையாடிய நான் இன்று விடை பெறுகிறேன். வணக்கம்.